ஹாய் எவ்ரிவன். கோல்டு அடகு வைக்க போகிறீங்களா? ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் 1000 கணக்கில் லாஸ் ஆகுங்க. ஸோ கோல்டு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெய்லி கோல்டு ரேட் அப்டேட்ஸு, சேவிங்ஸ் டிப்ஸு, ஃபினான்ஸ் டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோல்டு அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா அடகு கடையிலையும் ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்காதுங்க. ஒரு கடையில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குங்க, ஒரு கடையில் அதிகமாக இருக்குங்க. இப்போது ஒரு கடையில் ஒரு மாதத்துக்கு 1% வட்டினா, இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா 1.5%, 2% இருக்குங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே பார்த்து நீங்கள் கோல்டு அடகு வச்சுக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட்டு நீங்கள் சேவ் பண்ண முடியுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடகு வைக்க போகிற ஜுவல்லரியோட வெயிட் அண்ட் பியூரிட்டி டபுள் டைம் செக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி 22 கேரட்டா, 24 கேரட்டா, 18 கேரட்டான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடகு கடையிலேயே உங்கள் கோல்டை வெயிட் செக் பண்ணுவாங்க. அவங்க வெயிட் கம்மியாக சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. வெயிட் கம்மி பண்ணி நோட் பண்ணிட்டா நீங்கள் ரிட்டன் ஜுவல்லரியை மீட்கும் போது ப்ராப்ளம் வரலாங்க. நீங்கள் ஏமாறதுக்கு கூட சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. அதனால் வெயிட் அண்ட் பியூரிட்டி டபுள் டைம் செக் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம கோல்டோட மார்க்கெட் வேல்யூவில் 70% to 75% தான் நமக்கு கோல்டு லோன் கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 10 கிராம் கோல்டு வைக்க போகிறீங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேட் ஒரு கிராமுக்கு ஒரு 15,000 வச்சுக்கலாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 10 கிராமுக்கு 1,50,000 ரூபாய் ஆகுங்க. ஆனால் உங்களுக்கு லோன் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 70% to 75%ங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1,05,000 ரூபாயிலிருந்து 1,12,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் லோன் அமௌண்ட் இவ்வளோ தான் கிடைக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி போய்க்கலாங்க. எவ்வளோ கிடைக்குமோன்னு சொல்லி நீங்கள் டவுட் பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஷாப்லேயும் மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ளே கோல்டு லோன் பே பண்ணி ஜுவல்லரி மீட்கணுங்க. மந்த்லி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டணுங்க. நம்ம டைமுக்கு பே பண்ணலைன்னா பெனால்ட்டி போடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே அதிகமாகிடுங்க. சில டைமில் பார்த்திங்கன்னா ஜுவல்லரி முழுகி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. ஸோ 1 இயர்க்குள்ளே ஜுவல்லை மீட்கிறது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதனால் பெனால்ட்டி அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஜுவல் அடகு வச்ச உடனே ரிசிப்ட் வாங்கிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கின அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஜுவல்லோட வெயிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா பில்லை சேஃபாக வச்சுக்கோங்க. பில் இல்லாட்டி ரிட்டன் மீட்கும் போது ப்ராப்ளம் வருங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பில்லை சேஃபாக வச்சுக்கோங்க. கோல்டு அடகு வைக்கிறது ரொம்பவே ஈஸிங்க. ஆனால் எல்லா பாயிண்ட்ஸும் தெரிஞ்சு ஸ்மார்ட்டாக பண்ணிங்கன்னா ஜுவல்லரியும் சேஃபாக இருக்குங்க. நிறைய அமௌண்ட் நம்மளால் சேவ் பண்ண முடியுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். டெய்லி கோல்டு ரேட் அப்டேட்ஸு, சேவிங்ஸ் டிப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.